மட்டும் அமைந்திருக்கிறது. மு ரு கு, முருகு 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 என யார் ஒருவர் உருகுகிறார்களோ அவர்களிடத்திலே கண்முன்னே தோன்றி காட்சி தரக்கூடியவராம் முருகப்பெருமான். அந்த மூருகு அப்படிங்கிறதும் மெல்லினம், இடையினம், வல்லினம் அப்படிங்கிற அமைப்புல அமைந்திருக்கு. இப்ப நீங்க தமிழ் பாத்தீங்கன்னா வல்லினத்துல ஆரம்பிக்குது, ஆனா முருகு என்கின்ற நாமா மெல்லினத்துல தான் ஆரம்பிக்குது. தன் நாமத்தை சொல்லுகிற போது கூட மென்மையாக தன்னுடைய நாமத்தை சொல்லணும், அவனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வல்லினம் போல் கடைசியில் போய் நிற்கும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த நாமா வடிவமைக்கப்பட்டது போலவே இருக்கு இல்லையா?